மாநில தலைவர் பதவியில் இருந்து மாற்றப்பட்ட பிறகு அண்ணாமலை தொடர்ந்து மௌனம் காப்பது ஏன்? தேசிய தலைமைக்கும் அண்ணாமலைக்கும் மோதல் போக்கு நிலவுகிறதா? ஏன் சைலண்ட் மோடில் இருக்கிறார் அண்ணாமலை? பாஜக போடும் கணக்கு என்ன? சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக மும்முரமாக தயாராகி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சைலண்ட் மோடிற்கு சென்றிருப்பது அவரது ஆதரவாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 4 ஆண்டு காலத்தில் பாஜகவையும் தன்னையும் குறித்து எப்பொழுதுமே பேசு பொருளாக வைத்திருந்தார் அண்ணாமலை. அவ்வப்போது அதிரடியாக செய்தியாளர்களிடம் பேசுவது, தாங்களே எதிர்க்கட்சி என்று மார்த்தட்டி கொண்டதென அண்ணாமலையின் அரசியல் பாஜக தொண்டர்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது. எனினும் கடந்த ஏப்ரல் மாதம் பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து இறக்கப்பட்டார் அண்ணாமலை. புதிதாக நயினார் நாகேந்திரன் பதவி ஏற்க அமைந்தது பாஜக அதிமுக கூட்டணி. மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை மாற்றப்பட்ட போது தேசிய அளவில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்று அறிவித்தார் அமித்ஷா. ஆனால் 4 மாதங்களாகியும் அண்ணாமலைக்கு குறிப்பிட்டு சொல்லும் வகையில் பொறுப்புகள் ஏதும் வழங்கப்படவில்லை. பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற ரீதியிலேயே பாஜக காரியகர்த்தாவாக பயணிக்கிறார் அண்ணாமலை. கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்த அண்ணாமலையை அமைதியாக்கியது ஏன் என்ற கேள்வி தொண்டர்களிடையே எழுந்தது. அதோடு சமீபத்திய பாஜகவின் முக்கிய கூட்டங்களில் அவர் தலை காட்டாததும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இப்படியாக அண்ணாமலை ஆதரவாளர்களிடையே அதிருப்தி நிலவிய நிலையில்தான் காரணம் குறித்து விளக்கியுள்ளார் துக்ளக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி. தி பெடரல் ஆசிரியர் ஸ்ரீனிவாசனிடம் பேசிய அவர், மற்ற மாநிலங்களை தாண்டி தமிழ்நாடு, மகாராஷ்டிராவில் பிராமண எதிர்ப்பு மேலோங்கி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் அது ஒரு நாளில் நடந்துவிடவில்லை. பிராமண எதிர்ப்பை மீறி மகாராஷ்டிராவில் ஆட்சிக்கு வர 20 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. ஒரு பிராமணரை மகாராஷ்டிராவில் முதல்வராக்கியது அதிசயத்தக்க ஒன்று. தமிழ்நாட்டில் பார்க்க போனால் தேவையான வேலைகளை செய்ய வேண்டும். ஆனால் அண்ணாமலை மிக வேகமாக பயணிக்கிறாரோ என்று பாஜகவுக்கு புரிந்திருக்கலாம். I think Annamalai also fell in line with that. It's not that Annamalai was unhappy or anything like that. He also understood that there is a strategy. So 26 is what's not BJP's target. தனக்காகவும் பாஜகவுக்காகவும் அண்ணாமலை வேகமாக பயணித்தாலும் நிதானமாக இருந்து முதன்மை சக்தியாக மாறுவதே பாஜகவின் வியூகம். அதனால் அண்ணாமலை மாற்றப்பட்டார். நடப்பவை அண்ணாமலைக்கும் புரிந்திருக்கிறது. அவரும் வருத்தத்தில் இல்லை. தமிழ்நாட்டில் பாஜகவின் இலக்கு 2026 அல்ல, அதற்கும் பின்னால் இருப்பதே பாஜகவின் குறி என்று விரிவாக பகிர்ந்திருக்கிறார். அமைதியாக இருக்கும் அண்ணாமலை தனி கட்சி, தனி அமைப்பை தொடங்க போவதாக யூகங்கள் பரவிய நிலையில் அண்ணாமலையின் மௌனத்திற்கு பின் இருக்கும் காரணத்தை விளக்கியுள்ளார் குருமூர்த்தி. முன்னதாக இந்தியா டுடே கான்க்ளோவில் பாஜக தனித்து போட்டியிட்டால் எப்படி என்று அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், 6 மாதத்திற்கு முன்பு கேட்டிருந்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பாஜக தனித்தே தேர்தல்களை சந்திக்கலாம் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் எங்களுடைய தலைமை எல்லா அம்சங்களிலும் யோசித்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நாட்டிற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு முடிவை எடுத்துள்ளது. கட்சியின் நிர்வாகிகளான நாங்கள் அதை ஆமோதிக்கிறோம். ஒவ்வொருவரின் கருத்தையும் கேட்டு தலைமை முடிவு எடுக்கிறது என்று பதிலளித்தார். ஆக தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணி அல்லது தனித்து போட்டி என்ற கணக்கில் அண்ணாமலை இருந்திருப்பது தெளிவாகிறது. ஆனால் 2026இல் எந்த அவசரமும் இல்லை என்று யோசித்து பாஜக தேசிய தலைமை காய் நகர்த்துவதை அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலம் புரிந்து கொள்ள முடிகிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.